புரட்சித் தலைவர் தான் நடிக்கும் படங்களில் மற்ற கதாநாயக நடிகர்களை நடிக்கிறதுல அனுமதிக்க மாட்டார். ஏன் தான் கதாநாயகனாக நடிக்கிற படத்தில் மற்ற கதாநாயக நடிகர்களை நடிக்க வைக்கிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், அடுத்து புரட்சித் தலைவர் படத்துக்கு கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதுகிறாரு. அந்த பாடல் எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த பாடலுக்கு இசையமைத்த எம்எஸ் விஸ்வநாதன் மட்டும் இது சரியில்லை, இந்த பல்லவி சரியில்லை, நீங்கள் வேறொரு பல்லவி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாலி சொல்கிறாரு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கலை, இதே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஏன் நீங்கள் மாற்றுங்களேன் அப்படிங்கிறாரு எம்எஸ்வி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து நடக்குது. சரி, இதுக்கு யார் ஜட்ஜ்மெண்ட்டாக நியாயம் சொல்கிறது, தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு பார்த்தா அவங்க எடுக்கிறாங்க ஒரு முடிவு. புரட்சி தலைவர் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லட்டும், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வாலியும் சொல்கிறாரு, எம்எஸ் விஸ்வநாதனும் சொல்கிறாரு. ஆக புரட்சி தலைவர் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு சொன்னார், அது என்ன பாடல், என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். பார்த்ததோடு மட்டுமல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது தேவர் பிலிம்ஸ் அதிபர் ஒரு முறை புரட்சி தலைவர்கிட்ட என்ன சொன்னாருன்ட்டா, நீங்களும் எஸ்எஸ்ஆரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார், தேவர் பிலிம்ஸ் படத்தில். அதுக்கு புரட்சி தலைவர், இல்லைங்க வேண்டாம், அது சரி வராது அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. தான் தேவர்கிட்ட மறுத்த அந்த விஷயத்தை எஸ்எஸ்ஆர்கிட்டையும் புரட்சி தலைவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தேவரோட கதை சொன்னார், நம்ம ரெண்டு பேரையும் இணைஞ்சி நடிக்க சொல்லி நான் தான் கதை பிடிக்கலைன்னு மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. நம்ம நடித்த காஞ்சித்தலைவன் படத்தை பற்றி கூட உங்களுக்கு தெரியும், அது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எஸ்எஸ்ஆர்கிட்ட புரட்சி தலைவர், நீங்கள் கூட எந்த படம் நடிக்கிறதா இருந்தாலும் கதாநாயகனை தனியாக நடிங்க, சிவாஜியோடலாம் அதிக படங்கள் நீங்கள் சேர்ந்து நடிக்காதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிறார். தலைவர் அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் இதை எஸ்எஸ்ஆர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் ஏற்றுக்கலை. அப்போ இவர் விநியோகஸ்தராக இருந்ததுனால அந்த லாபத்தை மட்டுமே பார்த்தார ஒழிய, தான் சிவாஜியோட சேர்ந்து நடித்ததுனால தன்னுடைய தனித்துவம் என்ன ஆகும், அப்படி தன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு இவர் சிந்திக்கலை. அதாவது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தான் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய படத்தில் வேறு படத்தில் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய நடிகரை தாம் படத்தில் நடிக்க வச்சு அவரை ரெண்டாம் தர கதாநாயகனாக உருவாக்க இவர் உடன்படலை. அப்படி அவருக்கு தான் கதாநாயகன் அவரை செகண்ட் ஹீரோவாக பண்ணி அதை மூலிமா நடிக்க வச்சு படம் எடுக்கிறத அவர் விரும்பலை. அப்படி செஞ்சால் என்னாகுன்னு தலைவர் சொல்கிறாரு தெரியுங்களா, அந்த இரண்டாம் தர கதாநாயகன் நடிக்க வைக்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய தனித்தன்மை போவதோடு அவங்களுடைய எதிர்காலமும் ஸ்பாயில் ஆகிடும்
அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் புரட்சி தலைவர் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜெமினி கணேசன் நல்லா நடிச்சுக்கிட்டு வந்தார். இப்படி இவர் முன்னணி கதாநாயகனோட சேர்ந்து இவரும் ஒரு கதாநாயகனா, இவரும் முன்னணி கதாநாயகன் தான், இவரும் சேர்ந்து நடித்ததுனால இன்றைக்கி அவர் மார்க்கெட்டு இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது. அதனால் நடிக்கிறவங்க அவங்கவுங்க தனித்தனியாக நடிச்சுக்கிட்டா அவங்களுடைய தனித்தன்மையும் மாறாது, எதிர்காலமும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நடிகர் திலகம் படத்தை பொறுத்த வரைக்குங்க அவருக்கு பின்னாடி வந்த பல நடிகர்கள் நடிகர் திலகத்தோடு இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி நடித்த நடிகர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு காணாத போயிட்டாங்க. ஆனால் நடிகர் திலகம் தான் நிலைச்சி நிற்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் புரட்சி தலைவர் அவங்கவுங்க தனித்தனியாக கதாநாயகன் நடித்து நீங்கள் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நடிகராக, நல்ல எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நடிகராக, மக்கள் போன்ற நடிகராக நீங்கள் விளங்குங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் அப்படி சொல்கிறாரு. புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் படங்களில் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில், அதாவது இரண்டாம் தர கதாநாயகனை வச்சு நடிக்க மாட்டார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. பல மொழிகள் நடிக்கக்கூடிய அந்த முன்னணி நடிகர்களை வச்சு முன்னணி ஹீரோக்களே நடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புரட்சி தலைவர் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார். வேறு ஒரு நடிகரை தான் படத்தில் நடிக்க வைக்கிறத அவர் விரும்ப மாட்டார். இருந்தாலும் சில கதைகளுக்காக வேறு வழி இல்லை, இப்படித்தான் பண்ணுங்கிறதுக்கு ஒரு சில படங்களில் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா காஞ்சி தலைவனில் எஸ்எஸ்ஆரோட இணைஞ்சு நடித்தார். முகராசியில் புரட்சி தலைவருடன் இணைஞ்சு ஜெமினிகேசன் நடித்தார். அதே மாதிரி எங்கள் தங்கத்தில் ஏவிஎம் ராஜன் நடிச்சிருக்கிறாரு. அதே போல் இதயவேணை படத்துலேயும் காவல்காரன் படத்துலேயும் நடிகர் சிவகுமார் புரட்சி தலைவருடன் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எண்ணன் படத்துலேயும் ஒரு தாய் மக்கள் படத்துலேயும் முத்துராமன் அவர்கள் புரட்சி தலைவர் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. ஆக தவிர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாக அந்த கதைக்கு வேண்டி ஒரு சில படங்களில் மட்டும் புரட்சி தலைவர் மற்ற கதாநாயகனை தான் படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோ இதில் நடிக்க வச்சுருப்பார். இப்போது நடிகர் முத்துராமன் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் புரட்சி தலைவரின் படத்தில் இணைஞ்சு நடிக்கிறார். அது என்ன படம்? அது அது ஒரு தாய் மக்கள். இந்த படம் ஆய்க்கு மிலன் பேலா ஹிந்தி படம். இந்த படத்தில் ராஜேந்திரகுமார் தர்மேந்திராவும் நடித்த படம். இதை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஆய்க்கு மிலன் பேலா இந்த தமிழாக்கத்தில் முத்துராமன் நடிக்கிறாரு. முத்துராமன் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிக்க இருந்த கேரக்டரில் ஃபஸ்ட்டில் ஒப்பந்தம் செஞ்சது யார் தெரியுங்களா? ஜெய்சங்கர் அவர்கள் தான் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் புரட்சி தலைவருக்கு துப்பாக்கி சூடின் காரணமாக அவர் படப்பிடிப்பில் கலந்துக்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால நீண்ட நாள் கழித்து அவர் நடித்ததுனால ஜெய்சங்கருக்கு பதிலாக முத்துராமன் நடித்தார். இப்போது ஃபஸ்ட்டு கேள்விக்கு நம்ம ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு பாடல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது வாலி எழுதின அந்த பாடலுடைய பல்லவியை எம்எஸ்வி மாற்ற சொல்கிறாரு. அவர் மாற்ற மறுக்கிறாரு. இந்த பஞ்சாயத்து நமது மக்கள் தலைங்கிட்ட போகுது. அவர் என்ன செய்யறது இது இப்போ வரம் பாருங்க. அதாவது
புரட்சித் தலைவருக்கும் முத்துராமனுக்கும் பர்த்டே. இந்த பர்த்டேவில் புரட்சித் தலைவி அம்மா டான்ஸ் பண்ணுற மாதிரி இவங்க 2 பேருமே அவங்க புரட்சித் அம்மா விரும்புகிற மாதிரி அப்போ பாடுற மாதிரியான ஒரு பாடல். இதுதான் சுச்சுவேஷன். இதுக்கு வாலி என்ன பண்ணிடுறாரு, ஒரு அருமையான ஒரு பல்லவி எழுதிடுறாரு. எழுதி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட காமிக்கிறாரு. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு பல்லவி நல்லா இருக்குது, இதையே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. படத்துடைய இயக்குனர் நீலகண்டன்கிட்டையும் காமிக்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு அருமையாக இருக்குது, எதையும் மாற்ற வேணாம், வச்சுக்கலாம் இதையே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஆனால் படத்துடைய இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த பல்லவியை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த பல்லவி சரியில்லை, நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிறாரு. வாலி சொல்கிறாரு, இந்த பல்லவி எனக்கு மட்டும் பிடிக்கலை, ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்குது, டைரக்டருக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிறது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பிடிக்கலைன்னு தானே சொல்ல முடியும், பிடிச்சிருக்கேன்னா சொல்ல முடியும், உங்களுக்கு என்ன மாற்றுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது போன்ற சம்பவங்கள் பல நடந்திருக்குது. பல படங்களில் எம்எஸ்விக்காக வாலி மாற்றிருக்கிறாரு. ஆனால் இந்த பல்லவியை மாற்ற வாலி மறுக்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வருது. இவர் மாற்றுங்கிறாரு, இவர் மாற்ற மாட்டேங்கிறாரு, இவர் மாற்றுங்கிறாரு, இவர் மாற்ற மாட்டேங்கிறாரு. ஒரு சின்ன ஒரு ஊடல் இப்படி வருது. சரி, என்ன நினைக்கிறாங்கன்னா தயாரிப்பாளர், டைரக்டர், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, சரி இதுக்கு ஒரு தீர்வை யார் சொல்ல முடியும் கரெக்டாக? இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் மட்டும்தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். இந்த பல்லவியை மாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு பாடலை பற்றின அனைத்து ஞானமும் உள்ளவர் மக்கள் திலகம். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 2 பேருமே இருக்கிறீங்க. புரட்சி தலைவர் கூட நம்ம சொல்கிறோம், அவர் என்ன சொன்னாலும் சரி, மாற்ற சொன்னால் நீங்கள் மாற்றணும், மாற்றலைன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் மியூசிக் போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, ஓகே நான் ஒத்துக்கிறேன், புரட்சி தலைவர் சொல்லிட்டே ஒத்துக்கிறேன், புரட்சி தலைவர் சொல்லிட்டே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க. தலைவர் வர்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. அந்த பல்லவியை கொடுத்துட்டு 2 பேருத்துக்குமே சும்மா லேசாக டிக் 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 டிக்னு ஒரு சத்தம் ஒரு ஹார்ட்டில். என்ன சொல்லுவார் ஏது சொல்லுவாருன்ட்டு அப்படியே பரீட்சைக்கு எழுதிட்டு என்ன மார்க் ஒரு பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேர்தல் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற மாதிரின்னு கூட வச்சிங்களேன். தலைவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பாடல் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் மியூசிக் போட போகிறீங்க, அப்படி ஒரு பாடல். ஆனால் இது மேற்கத்திய இசையை இந்த படத்தில் கொண்டு வரதா இருந்தாலும் இதுக்கான போட்ட வார்த்தைகள் அழகான தமிழ் வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்கிறீங்க, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, இதை எதையும் நீங்கள் மாற்ற வேணாம், அப்படியே வைங்க அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்லிடுறாரு. வாலிக்கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே வாலிக்கு அப்பா எவ்வளோ தலைவர் புரட்சி தலைவர் நம்ம எழுதின பாடல் அவருக்கு பிடிச்சி போச்சு, மாற்ற வேணான்னு சொல்லிட்டாருன்ட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே அங்கே பார்க்குறாரு. எம்எஸ் விஸ்வன் மூஞ்சி சும்மா கடுகடுப்பா, சும்மா ஒரு வருத்தமா, சும்மா ஒரு ஏமாற்றமா அப்படி தானே இருக்கு ஆக்சுவலா. ஆனால்
இவரை விட வாலியை விட எம்எஸ் விஸ்வநாதன் அதை விட ஹாப்பியாக இருக்கிறாரு, அவரை விட சந்தோஷமாக இருக்கிறாரு, வாலியை விட மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாருன்னா, பொதுவாகவே புரட்சி தலைவருடைய ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானது இல்லை. ஒரு பாட்டை ஒரு முறைக்கு 100 முறை கூட மாற்றி எழுதக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். அவர் ஒரு முடிவெடுத்து ஓகே பண்ணுறாருன்னா அது ஒரு சரியான ஒரு பாடலுக்கு தான் அவர் ஓகே சொல்லுவார ஒழிய தரமில்லாத ஒரு பாடலை ஓகே பண்ண மாட்டார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சதுனால அவர் இந்த பதிலை புரட்சி தலைவர் கொடுத்த அந்த பஞ்சாயத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாரு. பார்த்தீங்களா? அதுதான் புரட்சி தலைவர் அவர்கள். அதாவதுங்க, புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாடலுக்கு தான் அவர் தனது அபிப்பிராயத்தை ஓகே சொல்லுவார். அதை மேலும் அதுக்கு மியூசிக் போட சொல்லுவார். அதே மாதிரி இந்த பாடலுக்கு அவர் ஓகே சொல்லிட்டார். ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் அதை வாலியை பாராட்டவும் செய்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுக்கு எம்எஸ் விஸ்வநாதனுடைய மியூசிக்கு அப்பா அவ்வளோ ஒரு பிரமாதமாக அமைச்சிருப்பாருங்க. மியூசிக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான மியூசிக்கு. அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கலாங்கிற அளவுக்கு பண்ணியிருப்பார். அதாவது புரட்சி தலைவர் கையில் கிட்டாரு, இந்த பக்கம் முத்துராமன் கையிலையும் கிட்டாரு, புரட்சி தலைவர் பாடுறாரு, முத்துராமனும் பாடுறாரு. புரட்சி தலைவருக்கு டிஎம்எஸ்ஸு, முத்துராமனுக்கு பிபி ஸ்ரீனிவாசு. அப்படி இந்த பாடலுக்கு புரட்சி தலைவருடைய அந்த முகத்தினுடைய அழகை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு முகபாவனையை அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு மென்மையாக, அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அப்படியே அப்படியே அவர் பாடுற விதம், அவர் உதடுகள் அசைகிற அந்த விதம், அப்படியே அந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் முத்துராமன் அவரும் ஒரு பாணியில் அவர் கையாளுவார். இந்த பக்கம் புரட்சி அந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு அப்படி சுழட்டிக்கிட்டு ஆடி அப்படி ஸ்டைல் அப்படி கிட்டாரை அப்படி வச்சு இப்படி பார்ப்பாரு பாருங்கப்பா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா அவருடைய டான்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, அதி அற்புதமாக ஆடியிருப்பாங்க, அருமையாக ஆடியிருப்பாங்க. அடுத்து புரட்சி தலைவனுடைய கையிலையும் முத்துராமன் கையில் இந்த கிட்டார் இசைக்கிறதுக்காக அந்த மியூசிக் போட்டிருப்பார் பாருங்க எம்எஸ் விஸ்வநாதன். அது அப்படி கிட்டார் இசை, மேளதாளங்கள், அந்த தவுள் சத்தம், அந்த சலங்க கொத்து சத்தத்தை சும்மா டக்கு டக்கு டக்குன்னு மாற்றுவார். டக்கு டக்குன்னு மாற்றி நமக்கு அப்படி சுவைப்பட கொடுத்துருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன். அதான் இந்த மேளதாள சத்தம், அந்த இந்த கிட்டாரினுடைய சவுண்டு, அந்த சலங்கை கொத்தினுடைய அந்த சவுண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உச்சஸ்தாயில் டிஎம்எஸ்னுடைய பாட்டு அப்படியே கீழே ஸ்வரத்தை இறக்கி பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுற பாட்டு எவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதாவதுங்க, எம்எஸ் விஸ்வநாதனோட ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? அவர் எத்தனை பாடல்களுக்கு இசையமைச்சாலும் ஒரு பாடலுடைய சாயல் இன்னொரு பாடலில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக, அதுவும் குறிப்பாக இந்த பாடலில் அவ்வளவு எதை தரணும், எப்படி தரணும்,
எந்த நேரத்தில் தரணுன்னு அந்த மியூசிக்கை கொடுத்துட்டு அந்த பாடலை செம்ம ஹிட் ஆகியிருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பாடல் இருக்கும். அந்த பாடலுடைய சிறப்புக்கு புரட்சித் தலைவருடைய அந்த அழகான முகம், புரட்சித் தலைவி அம்மாவுடைய அந்த அற்புதமான நடனம், அந்த பாடலை அன்னைக்கும் கேட்டோம், இன்னைக்கும் கேட்குறோம், என்னைக்குமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாடல் என்ன தெரியுங்களா? பாடினால் ஒரு பாட்டு இந்த பாட்டு தாங்க. அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடினால் ஒரு பாட்டு பால் நிலாவினில் நேற்று தேடினேன் அதை கேட்டு ஓடினேன் விளை போட்டு பூங்குயில் அவள் யாரோ பொன்மையில் அவள் தேரோ பாடினால் ஒரு பாட்டு பால் நிலாவில் நேற்று ஓடினேன் அதை கேட்டு தேடினேன் வளை போட்டு பூங்குயில் அவள் யாரோ பொன்மையில் அவள் தேரோ பூங்குயில் அவள் யாரோ பொன்மையில் அவள் தேரோ. என்னங்க, இந்த பாடலும் இந்த பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.